என்னப்பா வீடு அள்ளுது பின்ன ஓட்டுவோம்ல. இன்னைக்கு நம்ம ஃப்ளோரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால இப்படி ஒரு ஃப்ளோரில் எனக்கு ஞாபகம் இருக்கு, நிறைய வண்டிகள்லாம் நின்றுச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வண்டிகள்லாம் நிற்குது. ஆனால் வண்டிகளுடைய லெவல்லாம் வேற மாதிரி இருக்கு. எல்லா வண்டியுமே ரொம்ப மஸ்குலினா இருக்கு. ஃபுல்லாக மசில்ஸா எல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் ஏத்துன வண்டி மாதிரி இருக்கு. ஆகா ஆகா தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. மனிதன் கொஞ்சம் காசு சம்பாரிச்ச உடனே தன்னுடைய நகர்வுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வாங்குவோம். அதுக்கு உயிர் இல்லைன்னு நமக்கு தெரியும். பிசிக்கலா பார்த்தா அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே அதை ஒரு உயிர் போல பாவிப்பது, அதோடு பேசுவது, சென்டிமெண்டா ரொம்ப இமோஷனலா கனெக்டடா இருக்குது. இப்போ கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி வாகனங்கள் மீது அவங்களுக்கு வந்து கூடுதல் பிரியம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த வண்டி மீதே ரொம்ப நெருக்கமாக அது இன்னொரு உயிரை போல, அதனுடைய பெட் போல. இன்னொரு பக்கம் அது அவர்களோடு தொடர்புடைய மற்றவர்களுக்கு இவ்வளவு சென்டிமெண்டெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சும்மா ஒரு சாமா, அவ்வளவுதான், ஒரு கார், இவ்வளவுதான். கேட்கக்கூடிய 2 செக்மெண்ட் இருக்காங்க. ஆக்சுவலா அது உயிரற்றதுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனம் தான் தெரியும். அதை மீறி அதோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் என்ன, எங்கெல்லாம் இதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அழுக வரும்போது தோணும். நம்ம அலறது எதிரில் யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், சாஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போது பெரும்பாலும் என் கூட இருந்தது என் கார். அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த சீட்ல நான் சாஞ்சு அழும்போது எனக்கு கிடைச்சது. அதான் சார் நானும் சொல்ல வந்தேன். ரொம்ப சேடா இருக்கும் போது, லோன்லியா இருக்கும் போது அவங்க அது கூட டிராவல் பண்ணும்போது எனக்கு அதோட கனெக்ஷன் ஆச்சு. Now internet has reached even in remote villages, but still inflation is becoming very high. Yeah. ஓகே, வேற எனக்கு எப்போ அந்த பைக் மேல அந்த ஒரு கனெக்ட் வருது அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நைட் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு பஸ் வந்து முன்ன மூவ் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு சின்ன வளைவு. குழம்பு கை பக்கம் போக கூடாதா? சோ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஒரு வெஹிக்கிள் வரல, நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவர்டேக் பண்றேன். ஐயோ வண்டி வருதுங்க. எங்க? ஐயோ எதிரில வண்டி. எங்க? அங்க இருந்து ஒரு கொஞ்சம் 4-5 பேர் அப்படியே ஒரு கூட்டமாவே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா பயம் வந்துருச்சு. ஏய், கட்டதுல அடிச்சலாம கத்திய கொடுத்து ஆளான்னு சொல்லிட்டாடா, ஓடுங்கடா. அப்படி நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண போறேன். சோ அந்த ஒரு பயத்துல வந்து எப்படியாவது இதை விட்டு வெளியே வந்துடணும். அடடா, உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓடோடாம ஆக்கிட்டாங்களே. பைக் என்ன காப்பாத்தணும், அந்த ஒரு பயத்துல நான் வந்து பிரேக் பிடிச்சாலும் கண்டிப்பா போய் இடிச்சிருவேன். ஐயோ, வளைச்சு வரானே. சோ வந்து நான் என்ன நினைச்சேன்னா, நான் சொன்னது, டேய் தம்பி, எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்ன கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு, டேய் தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் அடுத்து வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத, என்னாலும் செஞ்சுக்க ரைஸ் பண்ணி அந்த சின்ன கேப்குள்ள உள்ள விட்டுட்டேன். எப்படி பிடிக்க முடியும்? ஓர லாரி கடியில உள்ள வந்து ஓடுறான்டாவே. என்னோட பைக் பேரு மீமோ. அவர் சொன்ன மாதிரி என்னோட பைக் வந்துட்டு நிறைய க்ளோஸ் கால்ல இருந்து என்ன காப்பாத்திருக்கு. இவங்க சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு எப்பனா நம்ம யார்கிட்டயுமே நம்ம ஃபீலிங்ஸை வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நமக்குன்னு வந்துட்டு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து என் புருஷனோட எனக்கு அதுதான் முக்கியம். அதை மட்டும் கேட்காதீங்க. என்ன எப்படி பேசுவீங்க, ஒரு பைக்கோட எப்படி பேசுவீங்க? எனக்கு அது கியூரியஸா இருக்கு. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? மீமோ வீட்ல வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்க கூட எங்கேயாவது போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது. ஒரு 1 டே ஹாஃப் டே எங்க 2 பேரும் போயிட்டு எங்க போவீங்க 2 பேரும்? கோவிலுக்கு போவோம். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும் சார். அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார். பைக் ஸ்டார்ட்டே ஆகாத டைம்லாம் இருக்கும். வண்டி பேசுமா? ஏன் வண்டி பேசும்? ஸோ ஸ்டார்ட் ஆகாத போது நான் வந்து அப்படியே லைக் எங்கன்னா வேற யாருக்கும் எங்கன்னா வெளியே வேலை இருக்கும் பைக்ல, நான் கொடுக்க மாட்டேன் என் பைக்கு. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? ஸோ எங்க வேற யாருக்கும் வேலை இருந்தாலும் அங்க எட்டுன்னு போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அது ஸ்டார்ட் ஆகாது. என்னையா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? எனக்கு வேணும் போது நான் சொன்னது, தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு, நீ என் செல்லம் இல்ல, ஸ்டார்ட் ஆயிடுன்னு. இட் வில் ஸ்டார்ட். இப்போது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா?
எங்க அப்பா சொன்னா ஏதாவது சூனிய கிணிய பண்ணி வச்சிட்டியா, லைக் நீ வந்தாதான் கை வச்சாதான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ யூஸ் டு டேக் முத்தெல்லாம் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். நான் என்னோட காரை வந்துட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறேன் சார். நான் ஒண்ணுனே சோடி பொறுத்து அம்புட்ட ஒன்னும் சுகமா இல்லையே. எவ்வளவு பிடிக்கும் உங்க கார் உங்களுக்கு? எவ்வளவு பிடிக்குன்னா கையில டாட்டூ போட்டிருக்கேன் யூனிக்கா. உங்க காரோட காட்டுங்க நல்லா. பத்தியா? ஓ ஓகே. வேற ஆக்சுவலாக அப்பாவோட வண்டி இட்ஸ் மோஸ்ட்லி 18 இயர்ஸ் ஆப்பன். என்கிட்ட ஒரு 6 இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து பழைய வண்டினா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக, அது மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஆக்சுவலாக முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். ஸோ நம்மளும் அதில் மாட்டிடுவோமோ அப்படின்னு எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த பைக் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுச்சு. நீங்க பிரேக் பண்ணி இடிக்கிறது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. கியர்ல இருக்கும்போது வண்டி மூவ் ஆகாதுல்ல, லாக் ஆயிடும். அது மாதிரி லாக் ஆயிட்டு நின்றுச்சு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனா செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் அது கூட இருக்கும்ல. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. சார் எனக்கு என்னோட ஹேண்டில் பார்த்தோட யாரோ என் கையை பிடிச்சிட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் எனக்கு தோணும் சார். அது எப்படி ஹேண்டில் பாரை தொடும்போது ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சார் நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம்ல சார், நம்ம கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நான் சோகமா இருக்கும் போதோ சந்தோஷமா இருக்கும் போதோ எல்லாத்தையுமே என் கூட ஒருத்தர் இருக்கான், என்னை பிடிச்சிக்கிட்டு லைஃப் லாங் என் கூடயே இருப்பான் அப்படின்ட்டு தோணும் சார். என்ன ஃபீலிங்? இது உங்க பைக் தானே? வாங்க சார். நம்ம பைக் யூஸ்வலாக துடைக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் சார். கூடயே இருக்கும், கூடயே நம்ம வந்துட்டு அது கூட பேசிட்டே நான் எல்லாமே பண்ணுவேன். வண்டி ஓட்டும் போதும் ரொம்பவே என்னோட ஸ்போர்ட்ஸ் மாடல்னால என்ன ஹக் பண்ற மாதிரி தான் இருக்கும் சார் என் பைக்கு. திடீர்னு போகும்போது திடீர்னு ஒரு நல்ல ஃபீல் இருந்தா நான் ஹக் பண்ணி டே செம்ம ஜாலியா இருக்குல்ல நம்ம போறது, இவ்வளோ ஹாப்பியா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பேன். என்ன கொஞ்சுவீங்க பைக்? பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் கொஞ்சம் சார் பார்த்தாலே தெரியலையா சார் எப்படி இருக்கான், செம்ம ஹாட்டா செக்ஸியா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. பார்க்க அழகா இருக்கா. அவன் கண்ணை பாருங்க எப்படி இருக்கு, கண்ணை ஆன் பண்ணி பாருங்க சார் எப்படி இருக்கு. அவன் கண்ணை பார்த்தாலே ஒரு லவ் தானா வராதா சார்? அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. இதுவே கூட யாருமே ஸ்கிராச் பண்ண கூடாதுன்னு PPF யாருன்னா தொட்டா கூட எனக்கு கோவம் வரும். முடிஞ்சா டச் பண்ணி பார். ஒரு ஸ்கிராச் வந்தாலும் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த பொண்ணு அதில் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு, அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? திடீர்னு சாஞ்சிரோமா இல்ல எதனா ஆயிடுமா, ரிங்கு இல்ல கையில இருக்க பிரேஸ்லெட் வாட்ச் எல்லாம் பட்டுடுச்சுன்னா ஸ்கிராச் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. அப்ப யாரையும் பைக்கெல்லாம் தொடலாம் விட மாட்டீங்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இப்போ வண்டினா ஸ்கிராட்ச் வச்சு விழுங்க இப்படி அவனா திரும்ப தானே செய்வான். கோவம் வருது ஆனா வெளியில காட்ட முடியும். ஒரு பார்க்கிங் நிக்கிறேன் அப்படியே ஒருத்தர் திருப்புவாங்க தான். எப்படி அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். இது என்னன்னு சொரண்டி பாக்குறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கையா பிடிச்சி சார் அதுக்கு ஒரு உயிர் இருக்கு சார், அப்படிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க இங்க உயிர் சொல்ல மாட்டேங்க. தொட்டு பார், கைய வச்சு பிச்சு பிச்சு எடுப்பா இந்த புல்லட் பார். சார் காட்டுறேன் சார், காட்டிட்டா பாக்குறியா பாக்குறியா அடிக்க போறியா? ஆமா இப்ப நீ ஏத்துனா ஸ்டார்ட் பண்ணு. உயிர் இருக்கு யாருக்குன்னா எனக்கு. எங்க கிளம்புற? அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. பைக்கை திட்டுவேன், அது பழைய மாடல் அப்படின்றனால கோல் ஸ்டார்ட் ஆகும், காலைல ஸ்டார்ட் ஆகும்போது சிரமமா இருக்கும். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா? இலவெடுத்தவனேக்கா ஏன்டா குடிக்கிறீல ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேற அப்படின்னுவேன். அதுக்கிட்ட ஸ்டார்ட் ஆயிரும். வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. அன்பா பேசுறப்ப அன்பா பேசிக்கலாம். அது எப்படி ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட் என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம், அப்படி இருக்கும். நீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியா? நீ உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்த அப்பதான் புத்தி வரும்.